சோலோ கைஸ், நான் தான் உங்களை ஐரிஸ் கேமிங். நம்மளோட சேனல் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, கரேனாக்காரன் நம்மளோட ஃப்ரீ ஃபயருக்குள்ளாக்க நல்ல ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஆரில் 60 கில் அடித்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஈவோகன்ஸ் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து கோப்ராவும் ஜெயிடியில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 14 டேஸ்க்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோப்ரா பவரா இல்லை குரோமோசோனிக் பவராக தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தில் எது புல்லட் ஃபாஸ்ட்டாக போகுது தான் பார்க்குறோம். என்றால் ஆல்ரெடி வந்து குரோமோசோனிக் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோப்ரா வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாச்சு. என்னங்க ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அடிக்கடி ஒன்று ஒன்று சும்மா மரம் தெரிக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் பாடி பாருங்கள், தெரிக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க கேம் பிளேலாம் போடு வேறு மாதிரி கைஸ். இது மட்டும் இல்லை, நம்மளோட கேம் நம்ம வந்து இப்போ தான் நான் ஒரு விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து ஓல்டு பிளேயர் தான். இப்போ ஒரு 3 மாதமாக நான் வந்து விளையாடுறதில்ல. அதான் கொஞ்சம் கேம் பிளே ஒத்து போச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தான் கேம் பிளே வந்துருக்கு கைஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், புல்லெட் ஒன்று வச்சுமா ஃபயராக தெரிஞ்சுது. அவ்வளோ ஸ்பீடாக போகுது. நான் வந்து 3 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து கேம் பிளே போகிறேன். வந்ததுலேருந்து கொஞ்சம் பாதி கேம் பிளேலாம் வந்து விட்டு போச்சு கைஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கோப்ரானா கோப்ரா தான். இப்போ இதுக்கு அடுத்து குரோமோசோனிக்கு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து குரோமோசோனிக் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். குரோமோசோனிக்கோட பவர் பற்றி அதுக்கு தெரியும். நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இதுதான் அடித்தோன்னு சும்மா தலை தெரிக்குது பாருங்கள். சும்மா அடி ஒன்றும் இடி மாதிரி இருக்குது. இதுவுமே குறை சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா பர்மனெண்ட்டாகவே நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதில் வந்து மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் புல்லட் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது கோப்ராவை பார்க்கும்போது புல்லட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. அப்புறம் கொஞ்சம் ரீகேல் ஆகுது. மேபி இது வந்து ஒரு செகண்ட் லெவலில் சொல்லியிருக்கலாம். ஆனால் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் ஷார்ட் ரேஞ்ச் எல்லாம் பிரிச்சிடும். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இவங்க பார்க்குறேன், சுட்டி காமிக்கிறேன் பாருங்களேன். நான் அப்போ உங்களுக்கு பொறுமையாக சுட்டி காமிக்கிறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் கோப்ராவுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் இப்போ பொறுமையாக சுட்டி காமிச்சேன் பார்த்தீங்களா, கோப்ராவுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. எவ்வளோ பொறுமையாக போகுதுன்ட்டு. கோப்ரா பார்த்தீங்கன்னா சரி ஸ்பீடாக போகும் கைஸ். பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தீபாவளி. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கைஸ்.